கர்த்தர் தந்த இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள்ல கூட நாம ஐஸ்வர்யம், வறுமை என்ற தலைப்புகளை குறித்து தியானிக்க போகிறோம். ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டின் காலத்துல பல ஐஸ்வர்யவான்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு சிலரை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உதாரணமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து வாசித்து வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு ஐஸ்வர்யவான குறித்து போடப்பட்டிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறாரு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கட்டளைகள் எல்லாம் கொடுத்து, இந்த கட்டளைகள்லாம் நீ, கற்பனைகள் எல்லாம் நீ கை கொள்ளணும், இதை நான் என் சிறு வயதுல இருந்தே கை கொண்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இன்னும் உன்கிட்ட ஒரே ஒரு குறை உண்டுப்பா, உன்னிடத்தில் உள்ளவைகளை விற்று தரித்திர கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே, இதை கேட்ட மாத்திரத்துல அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பதிலே சொல்ல முடியாத நிலைமையில தலை குனிந்து அந்த இடத்தை விட்டு சென்றார் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்றார். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை அப்படிங்கிற கருத்தை தேவன் சொல்லி இருக்கிறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த காலத்துல ஒரு சின்ன வரைமுறை பின்பற்றி கொண்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல காணப்பட்ட யூதர்களும் சரி, பரிசேயர்களும் சரி, என்ன நினைச்சாங்கன்னா, செல்வந்தர்கள், ஐஸ்வர்யவான்கள் மட்டும்தான் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வறுமையில வாழ்கிற எல்லாருமே கர்த்தரிடத்துல இருந்து பாவம் பண்ணிருக்காங்க, கர்த்தரிடத்துல இருந்து சாபத்தை பெற்று வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த காலத்து புதிய பாட்டின் காலத்தின் மக்கள் அந்த மாதிரி நினைத்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் அவங்க இயேசு கிறிஸ்துவ கூட என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏழையின் ரூபமா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை ஏளனம் பல இடங்கள்ல பண்ணாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் அறிந்துதான் இந்த வாக்கியங்கள் அனைத்தையும் சொல்லி இருந்தாரு. ஐஸ்வர்யவான்கள் என்னது, தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதை பார்க்கணும், ஒட்டகமானது ஊசியின் காதலில் நுழைவது எளிதாய் இருக்கும் என்று சொல்லி இருந்தார். ஆனா இதே இயேசு கிறிஸ்து தான் பாத்தீங்கன்னா, 19ஆம் அதிகாரத்துல ஸ்டார்டிங்ல நம்ம புதுசா ஒரு ஆள சகேயுவை குறித்து பார்க்க போறோம். சகேயும் பாத்தீங்கன்னா, எடுக்கும் பொழுதே ஆயக்கார தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிதான் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது. சகேயு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவனும் ஒரு ஐஸ்வர்யவான் தான். ஆனா அவரிடத்துல இயேசுவை பார்க்கணும், தேடணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை காணப்பட்டது. அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சகேயுவே இறங்கி வா, நான் உன்னோட தங்க வேண்டும் என்று சொன்ன போது என்ன இருந்தது, அவன் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவ வீட்டுக்கு அழைத்து சென்ற உடனே, ஒரு இடத்துல ஏதாவது வஞ்சகமா வாங்கியிருந்தேன், அதை நான் ரெட்டத்தனையா திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவராதான் ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டார். உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது, இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இந்த நாள்ல கூட நாம எப்படிப்பட்ட செல்வந்தர்களா இருக்க போறோம். புதிய ஏற்பாட்டின் காலத்துல பாத்தீங்கன்னா, நிறைய செல்வந்தர்கள் கொடுத்து போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு செல்வந்தர் ஐஸ்வர்யவான் என்ன பண்ணானா, தன்னுடைய வேலைக்காரருக்காக இயேசு கிறிஸ்துவ இடத்துல ஜெபம் பண்ணுவோம், வேண்டிக் கொள்வாரு. நீர் என் வீட்டினுள் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லுப்பா, என் வேலைக்காரர் சொஸ்தமாவா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். ஒருவேளை இந்த நேரத்துல கூட நீங்க ஐஸ்வர்யவான்களா இருக்கலாம். இல்ல இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துல அமர்ந்து இருக்கும் பொழுது எல்லாருமே காணிக்கை போடுவாங்க. ஏழை விதவை 2 ரூபாய் போடுவாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, இங்க இருக்கிற எல்லார காட்டிலும் இந்த ஏழை விதவை அதிகமா போட்டா, நீங்கெல்லாம் உங்களுடைய சம்பூரணத்துல இருந்து எடுத்து கொடுக்குறீங்க, ஆனால் இந்த ஏழை விதவையோ தன் ஜீவனுக்கென்று அவள் வைத்திருந்த தொகையையும் இப்ப இங்க கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு பரலோகத்துல நிறைய பலன் உண்டு என்று தேவன் சொல்லுவார்.
நாம எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களா வாழணும். ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். அந்த ஐஸ்வர்யவான்கு வேலைக்காரன் இடத்துல இருந்த ஒரு தாழ்மை போல நாம கர்த்தரிடத்துல தாழ்மையா இருக்க வேண்டும். அதே நேரம் எல்லா நேரங்களிலும் கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்து மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நம்ம ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, இல்ல ஏழையாக இருந்தாலும் சரி, தேவ சமாதானம் நம் உள்ளத்தில் நிலவும், நம் குடும்பத்தில் காணப்படும். அதற்காக ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல தகப்பனே, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஒருவேளை இதை கேட்கிறவங்க ஆண்டவரே வறுமையில் காணப்பட்டாலும் இல்ல ஐஸ்வர்யவான்களா இருந்தாலும் ஏசப்பா, அவங்களுக்கு உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடுங்க, ஆசீர்வதிங்க, அவற்றை கொண்டு அவங்களை பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்கின்ற நல்ல தந்தையே, ஆமென்.